ஆபிரகாம் மரிச்சிட்டான், ஈசாக்கு மரிச்சிட்டான், இவன் யாக்கோபு மரிச்சிட்டான். 3 பேரும் ஒன்னா வாழ்ந்தவங்க தானே. இந்த 3 பேர் எங்கே இருக்கிறார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். அங்க போயிட்டானா? எங்க போய் இருக்கிறான் பாத்தீங்களா? அதுக்குதான் அந்த பாதை. துரோகம் செஞ்ச உடனே பரலோகத்துக்குலாம் போயிட முடியும்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு பாதையில் நடத்துவார். அது எல்லாத்தையும் மாற்றி செய்ய வேண்டும். இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல்.